الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியும் படைத்து அதற்குரிய பாதை அமைத்து ஜீவராசிகள் அனைத்தும் படைத்து அதற்குரிய ரிசுக்கின் வாழ்வாதாரங்களை வழங்கி மனித ஜின் மற்றும் அறியாத இனங்களை படைத்து அதற்குரிய நேர்வழி காட்டியான இஸ்லாமினும் மார்க்கத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கு புகழனைக்கும் அவனுடைய இஸ்லாம் எனும் மார்க்கத்திலே நேர்வழி பெற்ற உம்மத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே நம்மை இணைத்திட்ட அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அவர் மீது சாத்தியும் ஸலவாத்தும் ஓதியவனாக எம்முடைய உம்மத்திற்கு பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் ஏற்பட்ட போது துவண்டு விடாமல் துச்சமென கருதி மார்க்கத்தை செல்வத்திலும் பொருளாதாரத்தை கொடுத்து வழங்கிய நபி தோழர்கள் குடும்பத்தார்கள் மீதும் என்னுடைய சாந்தியின் சமாதானம் உண்டாவதாக. அதே போன்று வாழ வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் இஸ்லாமிய கண்மணி செல்வங்கள் மீதும் அறைகள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் உண்டாவதாக. இந்த இறை இல்லத்திலே இறைவனுடைய வணக்கம் புரிய வேண்டும், அதன் மூலம் சொர்க்கத்திலே ஒரு தலம் கிடைக்க வேண்டும் என்ற உயர் நோக்கத்தின் அடிப்படையிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எமது கண்மணிகள் செல்வங்களாக விளங்கக்கூடிய இந்த உம்மத்தின் எதிர்கால செல்வங்கள், இளைஞர்கள், என்னுடைய வழிகாட்டியான பெரியோர்கள், எனது தாய் குலங்கள் மீதும் இறைவனுடைய அருள் நிழல் எப்போதும் உண்டாகட்டுமாக பிரார்த்தித்தவனும் எனது உரையில் வருகின்றேன். அன்பிற்கினியவர்களே, நாம் இன்று எடுத்துக்கக்கூடிய ஒரு தலைப்பு சிராத் எனும் பாலம். சிராத் எனும் பாலம் என்றால் என்ன என்பதை ஒரு சில வரிகளில் சொல்லிவிடுத்த முடியாது. அதற்கென நாம் கூர்ந்து கவனித்து இந்த சொல்லப்படுகின்ற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கினால் நமக்கும் சிராத் எனும் பாலத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய என பாசத்திற்குரிய பெரியோர்களே, என் எதிர்கால சிங்கங்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த சிராத் எனும் பாலத்தை பற்றி அறிந்திருப்பது மிக குறைவுதான். அதை மறந்திருப்போம். எப்படி சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த இடத்தில் பல்வேறு மறுமைக்குண்டான கௌசர் என்ற தடாகம், மீசான் எனும் தராசு,
அதே போன்றுதான் சிராத் எனும் பாலம். இந்த மூன்றாவது கட்டமாக இருக்கின்ற சிராத் எனும் பாலத்தை நாம் எல்லாம் ஒரு நொடியில் கடந்துவிட முடியும். அதை கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்துவிட முடியும். அதை நாம் ஓடி கடந்து விட முடியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய நபித்தோழர்கள் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பால் அரவணைப்பால் வாழ்ந்துட்ட ஒரு நபித்தோழர் தான் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவருக்கு மீதும் குடும்பத்தார் மீதும் அருள் புரிவானார். அவர் என்ன செய்கிறார் என்றால், மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது அழுது கொண்டிருக்கிறார். உடனே அவர் அழுவதை பார்த்து அவருடைய மனைவி அழுகிறார். இருக்கிறது தானே, சக்கராத்தால இருக்கும்போது மனைவி அழுகிறார். மனைவி அழுவதை பார்த்து உறவினர்கள் எல்லாமே அழுகிறார்கள். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து விட்டு கேட்கிறாங்க, என்ன திடீர்னு என்ன எல்லாரும் அழுகிறீங்க? நீங்க அழுதீங்க, அதான் நாங்களும் அழுகிறோம். அப்ப சொல்கின்ற போது உடனடியாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நான் அதற்கு அழவில்லை, மரணத்தை கண்டு அழவில்லை, பயந்து அழவில்லை, அதற்காக அழவில்லை. இப்போதுதான் திருமறை குர்ஆன் சூரத்துல் மரியமில் 71ஆம் வசனமாக இறங்கி இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்வியா சும்ம நுஜியல் லதீன தகவ் வ நதருல் ஸாலிமீன ஃபீஹா ஜஸியா. இந்த வசனம் இறங்கி இருக்கிறது. இந்த வசனத்துடைய தாக்கம் என்னை அழ வைக்கிறது. மரணத்தை கண்டோ மறுமையை கொண்டோ நான் பயந்து அழவில்லை, ஆனால் மறுமையில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. இப்போது அந்த வசனம் அதை பேசுகிறது, என்ன என்று சொல்லுங்கள் என்று அனைவரும் ஆர்வோடு கேட்கின்ற போது, இதை கேட்கின்ற மாத்திரத்தில் அதை ஒவ்வொரு மூமியினும் அதை ஒட்டி நாம் எங்கே இருப்போம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். அதுதான் இந்த ஜும்மாவுடைய சாரம்சம். இந்த விஷயம் நம் காதில் விழுகிறது இல்லையா? நான் அந்த சிராத் என்ற பாலத்தில் எங்கிருப்பேன் என்ற கற்பனையோடு நீங்கள் இங்கு பாருங்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறேன் என்றால், நரகத்தை கடக்காமல் உங்களில் யாரும் சொர்க்கம் போக முடியாது. உம்முடைய ரப்பு அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான். நரகத்தின் மீது ஒரு பாலத்தை, சிராத் என்ற பாலத்தை போட்டிருக்கிறான். அந்த சிராத் என்ற பாலத்தை நீங்கள் கடந்துதான் ஆக வேண்டும். சிராத் என்ற பாலத்தை கடப்பது அல்லாஹ் எல்லாருக்கும் விதியாக்கி இருக்கிறான். அவரை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான், தீயவர்களாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் நரகத்திலே தள்ளி விடுவான். நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் உதவி செய்வான், கெட்டவர்களாக இருந்தால் அவர்கள் முகம் குப்புற நரகில் விழுவார்கள். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், சொர்க்கத்திற்கு நீங்கள் நரகத்தை அந்த பாலத்தின் மூலம் கடக்க வேண்டும். அந்த பாலத்தை கடக்க வைப்பது அல்லாஹ் விதியாக்கி கொண்டான். மூன்றாவது, அந்த பாலத்தில் நல்லவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நான்காவது, கெட்டவர்களுக்கு அல்லாஹ் சுத்தமாக உதவி செய்ய மாட்டான், அந்த நரகத்திலே தள்ளி விடுவான். சிராத்தின பாலத்தை கடக்கின்ற போதே நரகம் தாண்டித்தான் செல்ல வேண்டி இருக்கிறது. அதிலே அவர்களை அல்லாஹ் தள்ளி விட்டு விடுவது அவன் மீது கடமையாக இருக்கிறது. காப்பாற்றுவது இங்கு கடமை, தள்ளி விடுவது அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அவனை வணங்குவது. அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தை கொண்டு சேர்ப்பது. இது ரிவாயத்தில் வருகிறது. அதே போல அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி இருக்கிறான். யாரை? நல்லவர்களை காப்பாற்றுவது. அல்லாஹ் தன் மீது விதியாக்கிய போல கடமையாக்கி இருக்கிறான். யாரை? கெட்டவரை நரகத்தில் தள்ளுவது. இப்போது நாம் இந்த துணையோடு செல்வோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே? இந்த வசனத்தை கண்டு அந்த சகாபாக்கள் அழுதார்களே, இந்த வசனத்தினுடைய உள்பொருள் நான் அங்கே இருந்தால் என்னுடைய நிலை என்ன என்பதுதான் உடைய அரபியோ ஆங்கிலமோ உருதோ பாசியோ ஜப்பான் மொழியோ எல்லா மொழிகளும் ஒன்றிணைத்து நீங்கள் எந்த மொழியிலே இங்கு வந்தாலும் கருத்து என்ன? என்னுடைய நிலை என்ன?
மொழிய முக்கியம் அல்ல, கருத்து என்னங்க, அல்லாஹ் அந்த மறுமை நாளில் எப்படி நினைப்பான். நபிமொழி புகாரி அரபி எண் 7439 அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். நரகத்தின் மேல் ஒரு பாலம் போடப்படும் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமல் ஜிஸ், யா ரசூலுல்லாஹ், வமல் ஜிஸ், அது என்ன பாலம் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், மத்துவத்துன் மஹில்லத்துன் அலைஹி, மத்துவத்துன் மஹில்லத்துன் அலைஹி. இது எப்படிப்பட்ட பாலம் என்றால், அந்த பாலம் கால்களை வழுக்கும் இடம், அந்த பாலம் கால் வைத்தால் சறுக்கும் இடம், நடந்து செல்ல முடியாது என்று விவரிக்கிறார். இதை திருமறை குர்ஆனில் சூரா இப்ராஹிமில் 27 வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக்கிறார், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித்தின் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা வலில்லாஹுல் ஸாலிமீன வ யஃஅலுல்லாஹு மா யஷா. அல்லாஹ் நல்லடியார்களை கொண்டு எப்படி உறுதிப்படுத்துகிறான் என்ற வசனம். அல்லாஹ் உறுதிப்படுத்துகின்ற அந்த உள்ளத்தை எப்படி பேசுகிறான். எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த உலகிலும் மறு உலகிலும் ஒரு உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துகிறான். அதான் லா இலாஹா இல்லல்லாஹ். இதை அறிந்த பெருமக்கள் சொல்கிறார், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இதன் மூலம் இந்த கலிமத் தௌஹீதை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்களே, கெட்டவர்கள், அந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் வழி தவறு செய்து விடுகிறான், அவனை கைவிட்டு விடுகிறான், அவனுக்கு எந்த உதவியும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனமும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸும் இழைக்கின்ற போது மறுமை நாளில் நம்முடைய நிலைப்படி, மறுமை நாளில் என்னுடைய நிலை குறித்து எப்படி, என்னுடைய ஏற்பாடுகள் எப்படி, இதை இமாம்கள் கருத்துக்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை இந்த குர்ஆன் வசனங்களை வைத்து பார்க்கின்ற போது இமாம் குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது கிதாபில் லம் யதமல் இகா என்ற நூலில் வஸ்ஸிராத்துன் ஹக்குன், இந்த சிராத் என்பதை உண்மையானதாகும், அதை நாம் என்ன செய்யணும், அதை உண்மையானது நம்பணும். வஸ்ஸிராத்துன் ஹக்குன், அதை என்ன செய்யணும், உண்மையானது என்பதை நாம் உறுதி கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய கடமை இது, ஈமானில் ஒரு பாகம். அந்த ஈமானில் சற்று தடுமாறு ஏற்பட்டால், ஈமானுடைய அடிமட்டம் போய்விட்டால் நரகம்தான். சிராத் என்பது உண்மையானதாகும், அது நல்லவர்களில் கடந்து வெற்றி பெறுவார்கள், அதில் பாவிகள் சருகி விடுவார்கள் என்பதை பதிவு செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இமாமார்கள் தனது கிதாப நூல்களில் இன்னொரு இமாம் இப்னு அசாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது கிதாபில் தபீர் கபீரில் முஸ்தலா என்ற கிதாபில் பதிவு செய்கிறார், வஸ்ஸிராத்துன் ஹக்குன், இந்த சிராத் பாலம் என்பது உண்மையானதாகும், அதை நம்புவது நமது கடமையாகும் என்கிறார். ஒவ்வொரு முஸ்லீமும் அதை நம்ப வேண்டும். நம்பினால் நாம் ஏற்பாடு என்ன இருக்கு என்பதை யோசிக்க வேண்டும். நாம் தொழுது இருக்கிறோமா, அதன் அடிப்படையிலே நோன்பு வைத்திருக்கிறோமா, திலாவத் குர்ஆனை ஓதுகிறோமா, திக்ர்கள் செய்கிறோமா, நம்மிடத்திலே அது போன்ற நெருக்கமான அல்லாஹ்வுக்கு நெருக்கமான காரியங்கள் இருக்கின்றனவா என்பதை பார்ப்பதுதான் இந்த நம்பிக்கை அடிப்படையில். நான் நம்புறேன் என்று நான் ஒண்ணுமே செய்யலைன்னா ஒரு காரியம் இல்லை. அன்புக்குரியவர்களே, அந்த சிராத் என்ற பாலத்தை பற்றி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த ஒரு நபிமொழி 7341 அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பாலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், யுக்தாபில் ஜஹன்னம யௌமைதீன், யுக்தாபில் ஜஹன்னம யௌமைதீன், அந்நாளில் நரகம் கொண்டு வரப்படும். வஜீஅ யௌமைதீன் பிஜஹன்னம் வல் ஃபஜ்ர், அல்லாஹ் சொல்றான், நரகம் கொண்டு வரப்படும், நரகம் கொண்டு வரப்படும். எப்படி கொண்டு வரப்படும்? யாருக்காக இது கொண்டு வரப்படும்? எந்த மனிதர்களுக்காக கொண்டு வரப்படும்? அக்கிரமம் ஆணவம், இந்த பூமியில் நான் தான் என அரசன், நான் தான் இறைவன் சொன்னவர்களுக்கு அந்த அக்கிரமக்காரர்களுடைய நரகம் கொண்டு வரப்படும். அந்த நாளில்
லஹா சபகூன அல் பஜிமா, லஹா சபகூன அல் பஜிமா, 70,000 சங்கிலிகளை கொண்ட அந்த கடிவாளங்களை கொண்ட அந்த நரகம் இழுத்து வரப்படும். 70,000 மூக்கணாங்கைகள் சொல்லுவோமா இல்லையா, மூக்கணாங்கைகளை கொண்டு அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். சபகூன அல்ஃப மலக், ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 வானவர் இருப்பார்கள். ஒரு வானவர் அல்ல, 70,000 வானவர்கள் சேர்ந்து ஒரு கடிவாளத்தை இழுப்பார்கள் என்றால், இதை ஹதீஸுகளில் நீங்கள் படிக்கின்ற போது ஒரு மனிதருக்கு இரவில் தூக்கம் வரவே வராது. காரணம், ஒரு வானவருடைய பலம், அவருடைய உயரம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய. நரகத்துக்கென்ற வானவர்கள் எப்படி இருப்பாருன்னா, அவருடைய பற்கள் உகது மலை அளவு இருக்கும். ஒரு வானவருடைய உருவம் தனது தோல் கொஞ்சம் இங்கிருந்து அங்கு பல மைல்கள் இருக்கும். அவருடைய உருவம் மிகப்பெரியதாக இருக்கும். அந்த ஒரு வானவர் 70,000 வானவர்களை அழைத்து வந்து ஒரு கடிவாளத்தை இழுப்பார். அதுபோன்று 70,000 கடிவாளங்கள் இருக்கும். நரகம் இழுத்து வரப்படும். அந்த நரகத்தின் மீதுதான் இந்த சிராத் என்ற பாலம் அமைக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, எனது அருமை எதிர்கால சகோதரர்களே, கொள்கை சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். நாமெல்லாம் முஸ்லிம்கள், நாமெல்லாம் இஸ்லாமியர்களாக வழிமுறை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். சிராத் எனும் பாலத்திற்காக வேண்டி நம்முடைய தயாரிப்பை எந்த அளவுக்கு வைத்திருக்கோம் என்று யோசித்து பாருங்கள். அந்த பாலத்தின் மீது எந்த அளவுக்கு அளவுகள் இருக்கும், அதன் பரப்பளவு எந்த அளவுக்கு இருக்கும் புரிகிறதற்கு ஒரு நபி மொழி நாம் புரிந்து கொள்ளலாம். அகமதில் 24,900 என்பது ஹதீஸ் பதிவு. மனித குலம் முழுவதும் அதில் இருக்கும். ஆதம் நபி முதல் கடைசி இருக்கக்கூடிய மனிதர்களாகவும் அதில் இருப்பார். புரிவதற்கு சொல்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அரலி வஸ்ஸமாவாத். இந்த வசனம் சின்ன வசனம், சூரா மரியம் இப்ராஹிமில் 48 வசனம். இது சின்ன வசனம். இது என்ன வசனம் கேட்கிறாங்க, ஆயிஷா கேட்கிறாங்க. அல்லாஹ் பூமியை எடுத்துருவான், வானத்தை எடுத்துருவான், நாங்களாம் இங்க இருக்கோம். ஐநன்னாஸ், மனிதராகி நம்மளாம் இங்க இருக்கோம். நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு நான் கேட்கல, நம்ம ஒவ்வொரும் கேட்கணும். நான் இங்க இருப்பேன். வானத்தை அல்லாஹ் எடுத்துருவான், வேற மாதிரி மாத்திடுவான். அந்த நாள்ல பூமியும் வேற மாதிரி மாறிடும். ஐநன்னாஸ், நாங்கெல்லாம் எங்க இருப்போம் அப்படின்னு உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. எங்க அத்தா இங்க இருப்பாரு, எங்க அம்மா இருப்பாரு, என்னுடைய ஃப்ரெண்டு இங்க இருப்பாரு, என் மக இங்க இருக்கும், என் பேத்தி இங்க இருக்கும், பேரன் இங்க இருக்கும், எல்லாம் கேட்டு பாருங்க. அப்ப ஒரு இடத்துல இருக்கணுமா இல்லையா? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஹும் அலா நாரி ஜிஸ்ரி ஜஹன்னம். அதுதான் ஆயிஷா அவர்களே, நரகத்தின் மேல் போடப்பட்டிருக்கும் சிராத் எனும் பாலத்தின் மீது தான் நாம் எல்லாம் இருப்போம். அந்த பாலம் அப்போது எந்த அளவுக்கு மிகப்பெரியதாக பிரம்மாண்டமானதாக இருக்கும். மிக 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 பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு முறையில் இருக்கும். அதை கற்பனை செய்ய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உங்களால் கற்பனை செய்து விடவே முடியாது, கற்பனை செய்யாதீர்கள் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனித குலம் முழுவதும் அதில் தான் இருக்கும். ஆயிஷாவே, அந்த நேரத்திலே உன்னுடைய தொழுகை, உன்னுடைய நோன்பு, உன்னுடைய ஸக்காத், உன்னுடைய ஹஜ், இந்த நன்மைகளை கொண்டு தான் அதில் வெற்றி பெற முடியும். ஆயிஷாவே, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த அரபியனில் 503வது பகுதி ஹதீஸ் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். சிராத் எனும் பாலத்தில் கொக்கிகள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கொக்கிகளை மிகப்பெரிய கொக்கிகளாக இருக்கும். அதற்கு என்ன கட்டளையிடப்பட்டிருக்கும் என்பதை பற்றி சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், கொக்கிகளுக்கு சிலரை பிடித்து இழுத்து நரகத்தில் தள்ள அதற்கு உத்தரவு. அதனுடைய உத்தியோகமே, அதற்குரிய பொறுப்பே என்னன்னா, ஒரு சில மனிதர்கள் வருவாங்க, அவங்க பிடிச்சி இழுத்து நரகத்தில் போட்டு கீழே நரகம் கொழுந்து விட்டு எரிகிறது. 1000 ஆண்டுகளை கொதிக்க வைத்து அதன் சிவப்பு நிறமாக மாறி 1000 நிறமாறி கொதிக்க வைத்து அது வெண்மையாக மாறி 1000 ஆண்டுகள் கொதிக்க வைத்து அது கருப்பாக மாறியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கொதித்துக் கொண்டிருக்க நரகத்திலே
இழுத்து போடுவதற்கு 2 பக்கம் கொக்கிகள், வலது இடது. அந்த கொக்கிகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்த நபி மொழி 469. அது பாலவனத்தில் இருக்கக்கூடிய நசீர் கருவேல மரத்தின் போன்று இருக்கும். அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா கேட்கிறாங்க. பார்த்திருக்கிறீங்களா? அது போல இருக்கும். ஆனால் அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. கைபான அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த கொக்கி. எந்த அளவுக்கு ஆட்டை தொங்க விடுகின்ற கொக்கி நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆட்டை வெட்டி நீங்கள் தொங்க விடுகின்ற கொக்கி இப்படி வளைந்திருக்கும். அந்த வளைவு போலதான் இருக்கும். அதை எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியாது. அதை போன்று இருக்கும். அது இழுத்து இழுத்து கொண்டு போய் நரகத்திலே தள்ளும். 2 பக்கமும், ஒன்று இரத்த உறவுகளை பேணாதவர்களை, இன்னொன்று அமானிதங்களை மோசடி செய்தவர்களை பிடிப்பதற்கு இருக்கும். இந்த நிலை இருக்கின்ற போது புகாரியில் 5987 பதிவு செய்த ஹதீஸ் அபூ ஹுரைரா, இன்னல்லாஹ் خلق حتى اذا فرغ من خلق, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனங்களை படைத்ததை போல மற்ற இனங்களை அனைத்தும் படைத்து விட்டு அல்லாஹ் தன்னுடைய படைப்பாக இருக்கக்கூடிய உறவு என்கின்ற உறவு நின்று கொண்டிருக்கிறது. எப்போ? நம்மளெல்லாம் படைச்ச பிறகு. அது என்ன சொல்லுதா? காலத்தில் ரஹீம ஹாதா மகாமுல் ஆயிதி பிக், கெஞ்சுது அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் என்னையெல்லாம் துண்டிச்சிருவாங்களே உறவுகள் என்ற இந்த நான் என்னை துண்டித்து வாழ்ந்தால், துண்டித்து வாழ்கின்ற மனிதனை நீ என்ன செய்வாய்? முதல்ல அதை கேட்குது. என்ன செய்வேன் கேட்கும்போது உடனே அல்லாஹ் சொல்கிறான், ஆம் உண்மைதான். அமா தர்வைன அன் அஸில மன் வஸல, அந்த நேரத்தில் நான் உன்னிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவருக்கும் நல்ல நடந்து கொள்வேன். தாய் தந்தையுடன் பேணி உறவு பேணி நடக்கக்கூடியவனும் நல்ல முறையில் உறவு, தனது தாயின் வழியில் இருக்கக்கூடிய இரத்த உறவுகளை பேணி கூட நடக்கக்கூடியவன் அல்லாஹ் பேணி நடப்பான். தந்தை வழியில் நடக்கக்கூடியவருடன் பேணி நடக்கக்கூடியவன் அல்லாஹ் பேணி நடப்பான். தாய் தந்தையை பேணாதவன், தாய் தந்தையில் இருக்கக்கூடிய இரத்த உறவுகளை தந்தை வழியை பேணாதவன், தாய் வழி இரத்த உறவை துண்டித்து வாழக்கூடியவன், இவர்களை பற்றி அல்லாஹ்வே சொல்வான், அவர்களை நான் துண்டித்து விடுவேன். இது உனக்கு போதாதா? எப்போது? மறுமையிலே. எந்த இடத்தில்? சிராத் எனும் பாலத்திலே. அதற்குத்தான் அல்லாஹ் கொக்கி வைத்திருக்கான். இரத்த உறவுகளை யாரெல்லாம் துண்டித்திருக்கிறார்களோ அவர்களை பிடித்து நரகத்திலே கொண்டு தள்ளுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் அவர்களை தூரமாக்குவதற்கு, தண்டனை தருவதற்கு. உடனே அது சொல்கிறது, காலத் பலா யா ரப்பி, காலத் பலா யா ரப்பி, இது எனக்கு போதும். உடனே அல்லாஹ் சொல்கிறத கடைசி, கால ஃபஹுவ லக், நிச்சயம் இது நடக்கும். எப்போது? அவன் வருவான் சிராத் பாலத்திலும், இந்த பூமியிலே கட்டிடங்களை கட்டியிருப்பான், மிகப்பெரிய செல்வங்களை அடைந்திருப்பான். இந்த பூமியிலே அவனுக்கு பார்க்கின்ற எல்லாம் சலாம் விழுகும். இந்த பூமியிலே அவன் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் அவனுக்கு வரவேற்பு இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்க மனிதனுக்கு, அந்த இடத்தில் இரத்த உறவை துண்டித்த, ரஹம் என்ற இரத்த உறவை துண்டித்த அந்த மனிதனை எல்லோரும் பார்க்கின்ற போது, ஊர் ஜனமே பார்க்கின்ற போது, கோடான கோடி மக்கள் பார்க்கின்ற போது, நானும் நீங்களும் பார்க்கின்ற போது, அந்த சிராத்தின் பாலத்தில் அந்த கொக்கியை வலதுபுறமாக இருக்கின்ற அந்த கொக்கி அந்த மனிதனை சரியாக இலக்கி வைத்து இழுத்து நரகத்திலே தள்ளும். யோசித்து பாருங்க. இந்த இடத்தில் நான் உங்களையும் என்னையும் வைத்து பார்க்கிறேன். இந்த நேரத்தில் இடது பக்கம் ஒரு பொருளை கொடுத்தா ஏமாற்றக்கூடியவர்கள் இவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு காலம் போய், இன்னைக்கு நான் ஜவாப்தாரி இல்லை பாய், என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நான் ஜாமீன் தர மாட்டேன். ஒரு முஸ்லிம் தன் தந்தை தன் மகனுக்கு ஜாமீன் இல்லை, மகன் தன் தந்தைக்கு ஜாமீன் இல்லை,
கணவனுக்கு மனைவிக்கு ஜாமீன் இல்லை, மனைவி கணவனுக்கு ஜாமீன் இல்லை. அப்புறம் வெளியே போவோம் ஜமாத்தார்களே. யாருக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. ஏன்? என்ன கேட்டு நீங்க கொடுக்கணும்னு நீங்க இருந்தா என்ன செய்யுங்க, நான் சொன்னா கொடுங்க, கேட்காம கொடுத்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா இந்த துனியா அப்படி மாறி போச்சு பாய் சொல்கின்ற அளவுக்கு. அங்க கொக்கி இருக்கும். எங்க இருக்கும்? எந்த இடத்துல இருக்கும்? சிராத்திர பாலத்தில் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முடிவாரு. கால்கள் வழுக்கா இருக்கக்கூடிய இது கூட கடந்து போவாரு. முட்டை முட்டையா உம்ரா, முட்டை முட்டையா ஹஜ் செஞ்ச நன்மை கொண்டு போவாரு. 1 லட்சம் நன்மை கொண்டு போவாரு. மக்கால தொழுது 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 வந்து எடுத்துட்டு போற ஓடுவாரு. ஆனா என்ன, அந்த நன்மையெல்லாம் கொக்கிய வச்சு அல்ல அப்படியே இழுத்து ஏன் போடுறான்னா, அவர் செஞ்ச அமல் பூரா பிறரோட காசுல தான் செஞ்சிருக்காரு, ஏமாத்தின காசுல தான் செஞ்சிருக்காரு. அப்போ அமானித மோசடி செய்த அந்த மனிதனை அல்லாஹ் எந்த விதத்திலும் தண்டிக்காமல் விட மாட்டான். ஒரு பைசா கூட இருந்தா கூட தண்டிக்காமல் அல்லாஹ் விடமாட்டான். இந்த இடத்திலே அந்த மக்கள் பயந்து போய் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்தில் இன்மின்கும் இல்லா வாரிதுவா, நீங்கள் சுலபமாக கடந்து விட முடியும். கான அலா ரப்பிக ஹத்மம் மக்லியா, நிச்சயமாக அது அல்லாஹ்வாகிய என் மீது நல்லவர்களுக்கு உதவுவதும் கெட்டவர்களுக்கு நான் உதவி செய்வதை தடுத்து அவனை நரகில் போடுவதும் என் மீது கடமையாக்கி இருக்கிறேன். எப்படி தப்புவான்? இந்த பூமியில் வேணா ஏமாற்றலாம், பல முனில் பகல் வேஷம் போடலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்மளாம் நல்லவர்கள் தான். இந்த இடத்துல இதுல இந்த சபையோரிடம் சொல்லவில்லை. ஒரு இடம் செஞ்சுட்டாருன்னா எல்லாருமே முஸ்லீமே இப்படின்னு சொல்றதா இருக்கா இல்லையா? இல்ல, ஒரு யதார்த்தமா ஊர்காரங்கள பேரையே வந்தாங்க. ஒருத்தர் செஞ்சு அந்த ஒருத்தர் தான் அல்லாஹ் வந்து பிடிப்பான். அப்படி பிடிக்கின்ற போதுதான் அல்லாஹ் சொல்றான், சும்ம நஜி அல்லதீன தகவ் வனதருல்லாலிமீன ஃபீஹா ஜஸியா, நிச்சயமாக நான் நல்லவர்களை என்ன செய்வோம், காப்பாற்றுவோம். இந்த இடத்துல இந்த சிராத்தினும் பாருங்க ஒளியா இருக்காது, இருட்டா இருக்கும். இந்த நேரத்திலே யாரெல்லாம் அங்க நுழைவாங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய, காஃபிர் இருக்க மாட்டாங்க, இனவித்தவங்க இருக்க மாட்டாங்க, முஸ்லிம் மட்டும்தான் இருப்பாங்க. முஸ்லிம் போல நடித்த முனாஃபிகீன் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா அன்புக்குரியவர்களே? முஸ்லிம் மட்டும்தான் அங்க இருக்கணும். முஸ்லிம் தான் சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா முதல்ல ஃபில்டர் எல்லாம் பண்ணிட்டான். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், முதல்லயே எல்லாம் 2 பக்கம் இருக்கணும். கௌசல்ய தடாகம் இருக்குது, மீசானின் தராசு இருக்கு. இதை கடந்து இது 3வது இடம். முஸ்லிமில் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா முஸ்லிம் வேடத்தில் இருந்தவங்க அங்க இருப்பாங்க. நயவஞ்சர் அவர்கள் காலை வைப்பார்கள், அவர்கள் இருளாக இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் மலையளவு ஒரு சிலருக்கு முஸ்லிம்களுக்கு ஒளி இருக்கும். அந்த ஒளியை கொண்டு அவர்கள் நகர்வார்கள். இன்னும் ஒரு கூட்டத்துக்கு மரமளவு ஒளி இருக்கும், அதை கொண்டு அவர்கள் நடந்து செல்வார்கள். இன்னொரு ஒட்டகம் அளவுக்கு ஒளி இருக்கும், நடந்து செல்வார்கள். குதிரை அளவு ஒளி இருக்கும், நடந்து செல்வார்கள். சிலருக்கு கையளவு ஒளி இருக்கும், அதனை கொண்டு அப்படியே பார்த்து கொண்டே செல்வார்கள். சிலருக்கு ஒளி வந்து வந்து போகும், அதன் மூலமாக கண்ணை தட்டி தட்டி செல்வார்கள். இந்த இடத்திலேதான் நயவஞ்சவர்கள் அரவணைத்து நம்மோடு நெருங்கி நெருங்கி வருவார்கள், ஊர்ந்து ஊர்ந்து வருவார்கள். பூமியில் உங்களோடு தொழவில்லையா, அல்லாஹ் சொன்ன வசனங்களை நான் அடக்கவில்லை என்று சொல்லி நெருங்கி நெருங்கி வருவார்கள். ஆனால் அவர்களை முஸ்லிம்கள் விரட்டி விடுவார்கள். இப்படி கடக்கின்ற போதுதான் அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பாட்டை செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த இடத்திலே அல் மூமினு அலைஹா கத்தர், சில முஹ்மின்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் சென்று விடுவார்கள். அது யார்? அது யாருங்க? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் சென்று விடுவார்கள். 2வது கல்ஃபர், ஒரு சிலர் மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார்கள். அதே அடுத்து 3வது கர்ரிஹ், ஒரு சிலர் காற்றின் வேகத்தில் செல்வார்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நின்று யோசிக்கணும். நான் எப்படி போவேன்? கண் சிமிட்டு நேரத்தில் போவேனா, காற்றின் வேகத்தில் போவேனா, அல்லது ஒரு வாகனம் போகக்கூடிய அளவிற்கு போவேனா? சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க,
அது அடுத்தது அல் ஹாஜாவில் அல் கஹ்வில் ரிஷ்ஆத். ஒரு குதிரையும் ஒட்டகம் வேகமா போற மாதிரி வேகத்துல போவாங்க. அப்படி நான் போவேனா? ஆனா இங்க யோசிக்கணும், நம்ம நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கணும். மனாசில் முசல்லம், பாதுகாப்பாக ஒரு குழுவில சென்று விடுவார்கள். அதற்கடுத்து இந்த இடத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் என்ன சொன்னா? பாதுகாப்பாக நம் முஸ்லிம்களை ஈடேற்றம் செய்வோம். சென்று விட்டார்கள். குர்ஆன் வசனம், சென்று விட்டார்கள். அதற்கடுத்து என்ன? வனாசில் மக்தூஸ், அதுல பாவம் செய்த முஸ்லிம்கள் கீழே விழுந்து விழுந்து எந்திரித்து காயங்களோடு அதை கடந்து செல்வார்கள். இவர்களில் தான் நாம் இருப்போம், இவர்களோடு தான் நாம் இருப்போம் என்கின்ற அளவிற்கு இன்று பாவங்கள் புரண்டோடி கொண்டிருக்கிறது. வட்டி வர செலவு உண்டு, இன்னும் தீமையான காரியங்கள் நம்மோடு புரண்டு இருக்கிறது. இரவு நேரங்களில் நான் செல்போனோடு தான் படுத்து உருண்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய மரணம் எப்போது வந்தாலும் செல்போனோடு தான் நான் அது புரண்டு கொண்டிருக்கேன், குர்ஆனோடு தொடர்பில்லை. இப்படிப்பட்ட நிலையிலே அவர் புரண்டு 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 காயங்களோடு செல்வார்கள். தப்பிக்க முடியாமல் கொக்கியில் சிக்கி கீழே விழக்கூடியவர்கள் உண்டு. அந்த நேரத்திலே எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கட்டாலும் இங்கே விழக்கூடியவரை அல்லாஹ் ஒரு கூட்டத்தில் விழச் செய்கிறான். அநியாயம் செய்த பாவிகளை முழந்தட்டி நாம் விழச் செய்வோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன வாக்கின் அடிப்படையிலே அதை நிறைவேற்றுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் நரகத்திலே கீழே விழுந்து கிடப்பார்கள். அன்புக்குரியவர்களே, யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே கடந்து செல்லக்கூடியவர்களின் முதன்மையானவர்கள் யாரெல்லாம் என்று சொல்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். சிராத்தை கடக்கக்கூடியவர்கள் முஹாஜிரீன்கள். யார்? புகாரா உல் முஹாஜிரீன். முதலில் முஹாஜிர் ஏழைகள் செல்வார்கள். இரண்டாவது புகாரா உல் அன்சார். இரண்டாவதாக அன்சாரிகளில் ஏழைகள் அவர்கள் செல்வார்கள். மூன்றாவது மக்கள் எல்லாம் செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார் என்றால் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம இடத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இந்த நன்மைகளை கொண்டு தான் சிராத் என்னும் பாலத்தை நாம் கடக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையை நிரந்தரமானதல்ல, நாளை மறுமைதான் நிரந்தரம் என்கின்ற ஒரு சிறிய ஒரு எண்ணம் நம்ம இடத்துல உதித்தான் இந்த ரமலான் மாதம் முடிந்து முதல் ஜும்மாவில் ஒரே பேருரையாக இந்த பேருரையில் உறுதிமொழி நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத் என்னும் பாலத்திலே பார்க்கின்ற போது, சிராத் என்னும் பாலத்திலே ஒரு ஹதீஸ் நபிமொழி உண்டு. அனஸ் ரலியல்லாஹு அவர் கேட்கிறார்கள், சஹாபாக்கள் அடிக்கடி கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் உங்களை நான் எங்கே காண்பது? யா ரசூலுல்லாஹ் மறுமையிலே நான் உங்களை எங்கே பார்ப்பது? யா ரசூலுல்லாஹ் அந்த கோடான கோடி மனித குலம் ஒட்டுமொத்தம் இருக்கின்ற அந்த இடத்தில் உங்களை நான் எங்கே காண்பது என்கின்ற போது அந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், ஒவ்வொரு பகுதியாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். என்ன பகுதி? 3 இடங்கள். அந்த 3 இடங்களில் கௌசர் என்ற தடாகத்தில் பண்றது, என்னை தேடு அனசே, அனசே அங்கே தேடு, இல்லை மீசா என்னும் தராசு இருக்கிறது இல்லையா, அங்கே என்னை தேடு அனசே. அடுத்ததாக சிராத் என்னும் பாலத்தின் பக்கம் தேடு அனசே. யா ரசூலுல்லாஹ் எனக்காக நீங்க பரிந்துரை செய்வீர்களா? எனக்காக வேண்டி பரிந்துரை செய்வீர்களா ரசூலுல்லாஹ்? என்றுமே ரசூலுல்லாஹ்வோடு இருந்து பணிவிடை செய்து ரசூலுல்லாஹ் துஆவும் வர்க்கத்தையும் பெற்ற அனஸ் ரலியல்லாஹு பார்த்து அந்த பொன்னான முகத்தை பார்த்து இந்த பொன்மன செம்பல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நமக்கு வேண்டுமே, நமக்கு அந்த ஷிஃபாத் வேணுமே. அன்புக்குரிய தோழர்களே, சொன்னார்கள், உத்தரவாதம் அளித்தார்கள், நிச்சயம் உனக்கு உண்டு அனஸே. இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. அன்புக்குரியவர்களே, அந்த நிலையிலே நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பொன்னான நேரங்களை வீணாக கழிக்காமல், பொன்னான நேரத்தை ஒவ்வொரு நொடியும் நாம் வீணான அக்கிரமமான காரியங்களை எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனை எடுப்பதற்கு நேரமில்லை என்கிறோம், செல்போனை கையிலே எடுத்துக்கொண்டு அடுத்தே கிடக்கிறோம், அதிலே ஊறி கிடக்கிறோம், அதிலே போய் நுழைந்து அதிலே மையத்தாய்விடுவோமோ என்கின்ற அளவுக்கு நம்முடைய மூளைச்சலவை செய்யப்படும். திருமறை குர்ஆன் எப்பொழுது இறங்கியது, திருமறை குர்ஆன் என்ன ஆயத்து, திருக்குறை குர்ஆனை பின்னணி என்ன என்பதையெல்லாம் நம்மிடத்தில் கேட்டால் எந்த வார்த்தைக்கும் பதிலில்லை. அன்புக்குரிய தோழர்களே, சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனோடு இணைந்திருங்கள். ரமலான் மாதத்தோடு அடுத்து நாம் வருகின்ற அனுத்து வரக்கூடிய
ஹஜ் மாதமும் வருகிறது. நன்மையான மாதங்களை எல்லாம் எண்ணி அதற்குரிய நன்மையான காரியங்களை அதிகதையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைக்கும் வழங்குவானாக. வாக்குறுதி தவானானி அல்ஹம்துலில்லாஹ் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்புக்கினியவர்களே, ஒரு சிறப்பான ஒரு தருணத்திலே வானவர்கள் குடிமிருக்கக்கூடிய இந்த வேளையிலே ஜும்மாவுடைய உரிய நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம், தொழுதிருக்கிறோம். சகோதரர்கள் உரிய நேரத்திலே எப்போதுமே வர வேண்டும் என்று இமாம்கள் கூறுவார்கள். அந்த நேரத்துக்கு உள்ளே வந்தீங்கன்னா தான் பட்டோலை பதிவு செய்யப்படும். முன்னாடி வந்தவங்களுடைய பட்டோலை இந்த பட்டோலையோட நம்ம பேர் இருக்கும். பின்னாடி லேட்டாக வந்தோம்னா என்ன செய்யணும், பட்டோலை மூடி வாழ உள்ள இருப்பாங்க. இமாம்கள் குர்பான் நிறுத்துவாங்க, தொழுகுவாங்க, அவங்க போயிடுவாங்க. உங்களுக்கு அந்த பட்டோலை பதிவு செய்யப்படும்னா நேரத்தை திமாக்குவாங்க. அந்த நேரத்தில் வரக்கூடிய பழக்கம் நமக்கு உலக ரீதியாக என்ன காரணம் சொன்னாலும் மரண நேரத்தில் ஒன்றுமே சொல்ல முடியாது. சக்கராத்தில் மவுத் சொன்ன ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால உரிய நேரத்தில் வாங்க, உங்களுடைய அமல்களை பரிபூர்ணமாக அழகுபடுத்துங்க. அந்த அமல்களை நீங்க சீராக்கும் முகமாக, அதனுடைய குறைநிறைகள் இல்லா முகமாக, ஒரு முழுமையான வடிவத்தோடு ஒவ்வொரு அமலையும் அணுகுங்க. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாளை மறுமையில் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வார்கள். அன்புக்குரியவர்களே, நமது ஜமாத்துடைய கட்டளை பிரிவு அறிவிப்பு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை குறித்து. அன்புக்குரியவர்களே, இந்த சூழ்நிலை இஸ்லாமியர்களுடைய எதிரி கையிலே மீண்டும் நம்முடைய நாடு சிக்கிவிடக்கூடாது என்ற நன்னோக்கத்தோடு வருகின்ற இந்த தேர்தலிலே இஸ்லாமிய எதிரிகள் அவர்களுடைய அதிக ஆட்சியில் இருந்து பிடுங்கப்பட வேண்டும் என்றதுக்காக மற்ற இருக்கக்கூடிய நமது தோழமை இருக்கக்கூடியவர்கள், தோழமை கட்சிகள், அவர்களும் நமக்கு நெருக்கமானவர் கிடையாது. அவர்களும் அவுளியா கிடையாது, அவங்களும் சமந்தான், அவங்களோட சேர்ந்தவங்க தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இஸ்லாமிய எதிரிகள் கையில் இஸ்லாமியர்கள் அச்சம் ஏற்படுகின்ற அளவுக்கு முஸ்லீம் ஒற்றுமையா இருந்து முஸ்லீம்களை இவங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பக்கம் போயிடுவாங்க. இவங்களுக்கு வீட்டை தொடக்கூடாது, கடையை அடிச்சு விடக்கூடாது, முஸ்லீம் பெண்களுக்கு தீங்கக்கூடாது. அப்போ ஓட்டு வரும்போது நம்மளை என்ன செய்வாங்க, உடனே புறக்கணிச்சுவாங்க. அச்ச உணவு ஏற்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தேர்தல் தான். அதனால நம்ம மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய நம்ம பொறுப்பாளர்கள் இதை சொல்ல சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக செதறாம பிரியாம ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி தரக்கூடிய விதமாக எவர்கள் இங்கே வென்றால் நன்றாக இருக்குமோ, இஸ்லாமிய எதிரிகள் பயப்படுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு செயலை நீங்க செய்யணும். வேற என்ன எனக்கு தெரியாது, இங்க என்ன நடக்கு எனக்கு தெரியாது, நான் கோயம்புத்தூர்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாது. எனவே அறிவிப்பை நாம் வெளியிடுகிறோம். இஸ்லாமிய எதிரிகளை அச்சப்படுத்த, பயப்படுத்த, அவர்களை எந்த விதத்திலும் நமக்கு பாதுகாப்புக்கு நமக்கு அல்லாஹ் இருக்கான், வேற யாரும் வேண்டாம். நம்ம இந்த தேர்தலில் அவங்களை எதிர்த்து நம்ம நிற்கக்கூடிய எந்த கட்சி இருக்காங்களோ, நம்ம ஊருக்காரங்க உங்க இது முடிவு செஞ்சிருப்பீங்க, அவங்களுக்கு நீங்க பதிவு செய்யுங்க. இது அவங்க அச்சப்படுதான், அவர்களுக்கு ஆதரவு இல்லை. ஏன்னா அவங்க செய்யக்கூடிய பாவமும் நமக்கு வந்துடும், பயமும் இருக்கும். இது ஒரு சூழல் இருந்தாலும் ஒரு சுமூகமா ஒரு உடன்படிக்கை சிறதில் இருக்கும், உதவிய உடன்படிக்கை இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிரிகளத்திலே நம்ம என்ன செய்வோம், ஒரு வேற விதமா இது இருக்கும். முதல்ல ஆரம்பத்துல அது தோல்வியா தான் இருக்குது. உதவிய உடன்படிக்கை அல்லாஹ் குர்ஆன் சொல்றோம், நாம் அது வெற்றி கொடுத்தோம் என்கிறான். எனவே நம்ம ஊர் ஜமாத்தாக ஒன்று சேர்ந்து ஒன்று செஞ்சானா அது யாருடைய முடிவு? அல்லாஹ்வுடைய முடிவா தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு முடிவை எடுத்து நம்முடைய இந்த பேர்ணாம்பட்டு பகுதியை வாழ்கின்ற மக்கள், முஸ்லிம்கள், இந்துக்களும், கிறிஸ்தவர்களும், இன்னவரை தாக்கப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து சுமூகமாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம அனைத்து வழங்குவாங்க கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிருந்தவானா அனைத்து குலாலமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகினா அஸாபன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும்.